இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தட் இஸ் அவங்க வந்து ஹார்ட் பிளாக் இருக்குதா இல்லாட்டி ஆர்டரியில ஏதாவது பிளட் கிளாட் இருக்கா, இது எந்த டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து டிஎம்டி எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டயக்னோஸ் உங்களுக்கு பிளட் கிளாட் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க போறது இல்ல. நீங்க கரெக்டான டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஹை ரிஸ்கா இருக்கீங்களா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்னென்ன ஹை ரிஸ்க்னு பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், HbA1c லெவல் வந்து 8.5க்கு மேல இருக்கிறது, இன்க்ரீஸ் ட்ரைகிளிசரைட்ஸ், decrease HDL, smoking, alcoholic, exercise இல்லாம ஒரு sedentary lifestyle, truncal obesity இல்லாட்டி family history of heart problems இருக்கிறவங்களாம் high risk groupல வந்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து inflammatory markers test. இப்போ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து நிறைய இருக்கு டு டயக்னோஸ் த கொரோனரி ஆர்டரி டிசீஸ். தெர் இஸ் ஹை சென்சிட்டிவிட்டி CRP இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் HDL ரேஷியோ கூட நம்ம பார்க்கலாம், ஹோமோசிஸ்டின் A, லிப்போப்ரோட்டீன் A, அப்போலிப்போப்ரோட்டீன் B, LPPNA2 இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கார்டியாலஜிஸ்ட் வந்து லேட்டஸ்டா சஜஸ்ட் பண்றது வந்து கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்றது. இது எல்லா சிடி சென்டர்ஸ்லயும் வந்து ஏகதேசம் எடுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 100க்கு கீழே இருந்தா நீங்க லோ ரிஸ்க்ல இருக்கிறீங்க, 400க்கு மேல இருந்தா மாடரேட் ரிஸ்க், 1000க்கு மேல இருந்தா வெரி ஹை ரிஸ்க். அதெல்லாம் இது உங்க அப்டேஷனுக்காக நான் இதை ஷேர் பண்றேன். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.